மாற்று சமூகத்து பெண்ணை காதலித்ததற்காக ஐடி ஊழியர் கவின் நெல்லையில் கடந்த ஜூலை 27 வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தமிழ்நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த வழக்கில் 4வது சேர்க்கப்பட்டுள்ளவரும் காதலை கைவிடுமாறு கொலைக்கு முன்னரே கவினை முரட்டியதாக சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் அளித்த தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே ஆறுமுகமங்கலத்தைச் சேர்ந்தவர் 27 வயது இளைஞர் கவின் செல்வ கணேஷ் சென்னையில் ஐடியில் வேலை செய்து வந்தார். இவர் தனது பள்ளி தோழியை காதலித்தார். இருவரும் வெவ்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களது காதல் விவகாரம் இளம் பெண்ணின் குடும்பத்திற்கு பிடிக்கவில்லை எனவும் அதனால் அவரது தம்பி சுர்ஜித் ஜூலை 27 கவினை கொலை செய்தார் எனவும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு போலீசாரிடமிருந்து சிபிசிஐடி போலீஸ் வசம் ஒப்படைக்கப்பட்ட பிறகு விசாரணை பரபரப்பானது. இந்த கொலை வழக்கில் 3வது சேர்க்கப்பட்ட சுர்ஜித்தின் தாயார் கிருஷ்ணகுமாரி தலைமறைவாக உள்ளார். ஏற்கனவே சுர்ஜித்தின் தந்தை சரவணன் கோரிய ஜாமீன் மனுவை நெல்லை கோர்ட் தள்ளுபடி செய்தது. அதைத் தொடர்ந்து ஜெயபால் கோரிய ஜாமீன் மனுவும் நெல்லை 2வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி கொலைக்கு பிறகு ஜெயபால் ஆதாரங்களை மறைக்க உதவியதோடு நின்றுவிடவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது எனவும் கொலை நிகழ்வதற்கு முன்பே ஜெயபால் உயிரிழந்த கவின் செல்வ கணேஷை சந்தித்து மிரட்டினார் என அதிர்ச்சி தகவலையும் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. குறிப்பாக கயத்தாருக்கு வரவழைத்து கவினின் காதலை கைவிடுமாறு அவர் எச்சரித்ததாக அரசு தரப்பு கோர்ட்டில் தெரிவித்தது. குற்றத்திற்கான ஒரு முன் தயாரிப்பையும் பாதிக்கப்பட்டவரை நேரடியாக மிரட்டி பணிய வைக்கும் முயற்சியையும் காட்டுகிறது என்பதால் இந்த தகவல் முக்கியத்துவம் பெறுகிறது. இதன் மூலம் ஜெயபால் கொலைக்கு பின் உதவியவர் மட்டுமல்ல, கொலைக்கு வழிவகுத்த நிகழ்வுகளிலேயே ஒரு முக்கிய புள்ளியாக ஜெயபால் இருந்திருக்கிறார் என்பது சிபிசிஐடி தரப்பின் வாதமாக உள்ளது. மேலும் ஜூலை 27 அன்று கொலை நடந்த உடனேயே சுர்ஜித் நேராக ஜெயபாலின் குவாரிக்கு சென்றுள்ளார். அங்கே குற்றத்தை மறைப்பதற்காக ஜெயபால் பல உதவிகளை செய்ததாக அரசு தரப்பு தெரிவித்தது. அதில் சுர்ஜித் அணிந்திருந்த இரத்தக்கரை படிந்த ஆடைகளை எரிப்பது, சுர்ஜித் பயன்படுத்திய பைக்கின் நம்பர் பிளேட்டை மாற்றுவது போன்ற குற்றச்சாட்டுகளை சிபிசிஐடி ஆதாரத்துடன் முன்வைத்தது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு வலு சேர்க்கும் விதமாக ஜெயபாலுக்கு சொந்தமான இடத்திலிருந்து டிவிஆர், ஒரு ட்ரம் மற்றும் நம்பர் பிளேட் ஆகியவை கைப்பற்றப்பட்டதாக நீதிமன்ற ஆவணத்தில் சிபிசிஐடி போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் சிபிசிஐடி போலீசார் வெறும் வாக்குமூலங்களை மட்டும் நம்பியிருக்கவில்லை, அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் திரட்டியுள்ளது. நீதிமன்ற உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ள சிடிஆர் எனப்படும் செல்போன் அழைப்பு விவர பகுப்பாய்வு ஒரு முக்கிய உண்மையை கண்டறிந்துள்ளது. அதன்படி கொலை நடப்பதற்கு பல மாதங்களுக்கு முன்பே, அதாவது 2025 ஜனவரி 25 அன்று ஜெயபால் உயிரிழந்த கவின் செல்வ கணேஷிடம் 2 முறை தொலைபேசியில் பேசியுள்ளார். அந்த அழைப்புகளில் என்ன பேசப்பட்டது என்பது விவரிக்கப்படவில்லை என்றாலும் கொலைக்கு முன்பே ஜெயபாலுக்கும் கவினுக்கும் இடையே நேரடி தொடர்பு இருந்ததை இது உறுதி செய்தது. இந்த நீண்ட கால இடைவெளி இந்த குற்றம் திடீரென நடந்த ஒன்றல்ல, மாறாக நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்ட சதியின் விளைவு என்ற சிபிசிஐடியின் தரப்பின் விசாரணைக்கு வலு சேர்த்து இருப்பதாக பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட கவின் செல்வ கணேஷின் குடும்பத்தினர் இந்த நிகழ்வை ஒரு சாதாரண கொலை சம்பவமாக பார்க்கவில்லை, மாறாக சாதிய ஆணவத்தின் அடிப்படையில் தீட்டப்பட்ட ஒரு சதி என்றே அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி ஹேமா ஜெயபால் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஒரு காதல் கொலையில் முடிந்ததற்கு பின்னணியில் வெளிச்சத்திற்கு வராத உண்மைகளும் சம்பந்தப்பட்ட நபர்கள் குறித்தும் சிபிசிஐடி போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.